கரூர் துயர சம்பவம், இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சிபிஐ விசாரணைக்கு அனுப்பியிருக்கிறோம், உத்தரவு போடுறோம். இதை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு கண்காணிக்கும் சிபிஐ விசாரணையை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது திமுக அரசுக்கு பின்னடைவு அப்படின்னு ஒரு சிலர் பேசி கொண்டு இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு வெற்றி, அவர் நினச்சது நடந்துருச்சு, அவங்க நினச்சது நீதி வெல்லும்னு அவர் போட்டிருக்காரு, அப்படி கொண்டாடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு விஜய்க்கு தான் இது சாதகமாக இருக்காது, விஜய் தான் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை எப்படி இந்த விவகாரத்தில்? கரூரினுடைய துயர சம்பவம் சம்பந்தமாக நீங்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் நாள் அஞ்சலி நிகழ்ச்சி பேசும்போது கூட நம்முடைய வாசகர்கள் அதை பார்த்துருப்பீங்க. நாம் இந்த சிபிஐ விசாரணை என்று வருகின்ற போது சாதாரணமாக எல்லா கேஸ்லையுமே வாசகர்களுக்கு ஒரு அரசின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து அல்ல, சிபிஐ கிட்ட போனா காலதாமதம் ஆகும் என்று விஜய் அவர்களே நீங்க பொதுக்கூட்ட மேடையில பேசியிருக்காரு. அவருக்கு இன்னைக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய பிஜேபியில் போய் சேர்ப்பதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா சிபிஐ என்பது காலம் தாழ்த்துகின்ற ஏற்பாடு என்று சொன்னாங்க. இது அவங்க சொல்லும் போது நாமளும் சொன்னோம். ஆனால் சிபிஐயை ஒன்றிய அரசு 2015க்கு அப்புறம் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? நீங்க போட்டிருக்கிற ஆளு யாரு? இந்த போட்டிருக்கிற ஆளு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. சரி, இவருடைய தன்மை என்ன? ஜல்லிக்கட்டு நாம யாரும் மறக்காத ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டை அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னவர். பில்கிஸ் பானு அந்த மிகப்பெரிய விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்ட அந்த கேஸ்ல எந்த விதமான நகல்களையும் விசாரிக்காமலேயே அவர்களுக்கு குற்றம் இல்லை என்று விடுவித்தவர். அதுக்கப்புறம் பொது இயக்கங்கள் மூலமா மேல கொண்டு வரும்போதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸை இந்த அஜய் என்பவர் விசாரிக்கவே இல்லை என்றது வருது. அப்போ ஒரு பொதுப்பற்ற தன்மையில் செயல்பட்டு ஓய்வு பெற்ற ஒரு ஆளை உங்க இஷ்டத்துக்கு ஒன்றிய அரசு போடலாமன்னா போடலாம். ஆனால் ஏற்கனவே அருணா ஜெகதீசன் என்கின்ற கமிஷனை செயல்படக்கூடாது என்று சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா? இது மாநில ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறையில அத்துமீறல் என்ன, அணுகுமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, விஜயினுடைய இந்த கரூர் இன்சிடென்ட்டை தன்னிடம் நெருக்கமாக விஜய் கட்சி வருவதற்கு ஒன்றிய அரசு பயன்படுத்திக் கொள்ளவில்லை.